கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா இயேசு சென்ற சில வீடுகளை பற்றி இன்று நாம் தியானிப்போம். கானா ஊர் கல்யாண வீடு. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். கானா ஊர் கல்யாண வீட்டிற்கு இயேசு சென்றிருந்தார். அங்கு திராட்சை ரசம் குறைவாக இருந்ததை அவரிடம் தன் தாய் சொன்னார்கள். 6 கற்சாடி தண்ணீர் நிரப்பி அவர் சொன்னபடி அங்கு இருந்தவர்கள் செய்தார்கள். திராட்சை ரசம் குறைவித்திருந்தது. அங்கு இருந்தவர்களுடைய மனமோ நிறைந்தது. பேதுருவின் வீடு. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14-15 வசனம், மார்க் 1:29-31 வரை, லூக்கா 4ஆம் அதிகாரம் 38-39 வசனம். பேதுருவின் வீட்டிற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்றிருந்தார். மாமியின் ஜுரத்தை தன் கரத்தை நீட்டி மாமியை தொட்டார். அவளை பிடித்திருந்த வியாதி நீங்கியது, சுகம் கிடைத்தது. மார்த்தாள் மரியாளுடைய வீடு. லூக்கா 10ஆம் அதிகாரம் 38-42 வசனம் உடைய. பெத்தனியாவில் மார்த்தா மரியா வீட்டிற்கு சென்றிருந்தால். மார்த்தா வீட்டு வேலையை செய்து கொண்டு பிஸியாக இருந்தால். ஆனால் மரியாள் அவர் பாதத்தின் அருகே உட்கார்ந்து கொண்டிருந்தால். உயிருள்ள வசனத்தை மரியாள் பெற்றுக்கொண்டால். அதன் மூலம் தேவையான நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாளுங்க மரியா. யாவீருவின் வீடு. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18-26 வசனம். மார்க் 5ஆம் அதிகாரம் 21-43 வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 40-56 வசனம். ஜப ஆலயத்தில் யாவீரு வீட்டிற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்றார். சிறு பெண்ணுக்கு மரண வியாதியிலிருந்து, மரித்து போனதிலிருந்து, ஆமாங்க, ஏசப்பா அவங்க கொண்ட விசுவாசத்தினாலே நல்ல தகப்பன் சோர்ந்து போனாருங்க அந்த இடத்துல அவருடைய தகப்பன். ஆனால் விசுவாசம் குறைந்து விட்டதுங்க அந்த இடத்துல. அவனை அழைத்து வீட்டுக்கு சென்று, பெண்ணே எழுந்திரு என்ற ஒரே வார்த்தை இங்குதாங்க 12 வயது பெண் உயிரோடு எழும்பினாருங்க. சகேயுவின் வீடு. லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-10 வரை. 19:5 பாருங்க. சகேயு, உன் வீட்டிற்கு நான் தங்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். எல்லா பாவியையும் அழைத்ததினால் மனம் நொந்து இருந்த சகேயு, பாவி பாவி என்று அழைத்ததினால் மனம் மிகவும் நொந்து போன சகேயு ஆண்டவர் வீட்டுக்கு அழைத்ததும் சந்தோஷம் நிறைந்தவனாயிருந்தான். அவன் வீட்டிற்கன்று ரட்சிப்பு வந்தது. ஆமாங்க, கடைசியாக மரிப்பதற்கு முன் எருசலேம் மேல் வீட்டில், ஆமாங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 17-30 வரை பாருங்க. பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க இயேசுவுடன் சிஷ்யர்கள் மேல் வீட்டிற்கு சென்றிருந்தார்கள். சிஷ்யர்களுக்கு அப்பங்களை பிட்டு கொடுத்தார். தன்னையே ஜீவ அப்பமாய் சிலுவையிலே நமக்காக ஒப்பு கொடுத்தாருங்க. சீஷர்களின் பாதங்களை கழுவினார். அதன் மூலம் அவர்களுடைய இதய பாவங்கள் கழுவப்பட்டதுங்க. நம் வீட்டின் குறைவுகள், நோய்கள், துன்பங்கள், கண்ணீர்கள் யாவையும் துடைத்து பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க நம் ஏசப்பாவை நாமும் அன்புடன் இந்த நிமிடம் நம் வீட்டிற்கு வரவேற்போமா? ஆமேன்.